தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நாம ஏற்கனவே ஒரு கட் ஆஃப் வீடியோ கொடுத்திருந்தோம். ஏன்னா இந்த ஆஃப்டர் நீட்டுடைய எக்ஸாமுக்கு அப்புறம் நீட்டுடைய எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் கொடுத்த ஃபீட்பேக்கு, அவங்களுடைய அந்த இன்புட் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனல்லே ஒரு 1000 பேருக்கு மேல நமக்கு வோட் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 பேருக்கு மேல வோட் பண்ணதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏற்கனவே நான் ஒரு ஒரு வீடியோ குடுத்திருந்தேன். பட் என்னன்னா, அப்ப நான் வீடியோ குடுக்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் பெர்சன் அப்படின்றது ஒரு 500 பேருக்கு மேல இருந்தாங்க. இப்ப ஒரு 1000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. ஸோ இப்ப இந்த நேரத்துல கட் ஆஃப் பத்தி நம்ம சொன்னா, ஓரளவு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். போன வாட்டி நம்ம சொல்லுறோம். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல நான் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொன்னதுக்கும், இப்ப நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்றது ஸ்லைட்டா வேரியேஷன் இருக்கும். அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க அத போய் நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற விஷயங்களுக்குள்ள நீங்க மார்க் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2த்துக்குமே நான் சேர்த்து இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்பா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு நமக்கு தெரியும். இந்த 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்து 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இது இல்லாத 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. 3 பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. இந்த இந்த வீடியோல நான் யூனிவர்சிட்டி பத்தி நான் சொல்லல. இப்போதைக்கு கவர்ன்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ மட்டும் நாம பேசலாம். கவர்ன்மெண்ட் காலேஜ்ல எந்தெந்த காலேஜ்க்கு எவ்வளோ அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் நம்ம இப்ப நம்மளால தர முடியாது. பட் ஓவராலா அந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லப் போறோம். ஸோ அதற்கு முன்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் அப்படின்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்தது, நம்மளுடைய ஸ்டூடண்ட் நேரா பேசினது, 2வது நமக்கு சேனல்ல வோட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இத வச்சு அப்ப எந்த ரேஞ்சுக்குள்ள இது அதிகமா இருக்கும் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷனா எடுத்து தான் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. இதுல இருந்து நான் மேக்ஸிமம் மார்க்க தான் உங்களுக்கு சொல்றேன். இதுவே நான் சொல்ற மார்க் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா 100ல இருந்து 150 வரைக்குமே கட் ஆஃப் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா கேட்டகரிக்கும் அது குறையுமானா குறையாது. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி அந்த கேட்டகரிக்குள்ள அதிகமான மதிப்பெண் குறையும். அதாவது 100, 120, 130 கூட உங்களுக்கு குறையலாம். மத்த கேட்டகரிக்கு ஒரு 50, 60 அந்த மாரி ரேஞ்சுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கட்டாயம் குறையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்காக நான் சொல்லும்போது எத பேஸ் பண்ணி நான் எடுத்து சொன்னேன்னா, நம்மளுடைய அந்த வோட்டிங் குடுத்திருக்காங்க நம்ம சேனல்ல. ஸோ அது 700 பிளஸ் மார்க் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்க ஒரு 7% இருக்காங்க. மிக மிக குறைவு. ரைட்டுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, 650 டூ 700 அந்த ரேஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட 4% தான் சொல்றாங்க. 7 பிளஸ் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஒரு ஆளு 2 ஆள் தான் நமக்கு அது வோட் பண்ணியிருப்பாங்க 700 பிளஸ்லாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. 650 டூ 700 அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ள கூட ஒரு 7% தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. 550 டூ 650 அந்த 100 மார்க் வித்தியாசத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 13%. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா, 13 பேர் தான் அந்த ரேஞ்சுல எடுப்பாருதான் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப கிட்டத்தட்ட இதுல 500க்கும் குறைவா 500க்கும் குறைவா எத்தனை மாணவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு கிட்டத்தட்ட 76% நமக்கு இன்புட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. 76% ஹியூஜ். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500க்கு கீழ அப்படின்னா 450ல இருந்து 500க்குள்ளேயோ, இந்த 350 டு 500க்குள்ளேயோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கரெக்ட் மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்களுமே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுனால கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறையன்றது இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயத்த வச்சு நமக்கு ஈஸியா தெரியும். ஸோ எக்ஸாக்ட்டா நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா தெரியும் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஸோ அத அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு பிரெடிக்ஷன், எக்ஸ்பெக்டட் ஒன்லி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம கட் ஆஃப் குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் காலேஜ் இத பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். கவர்ன்மெண்ட் காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் 2025க்கு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாரி இருந்தாலும், இதுல இருந்து குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கிட்டத்தட்ட 550ல இருந்து 580 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஓசி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல 520ல இருந்து 540 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதே போல பிசிஎம் கேட்டகரியில 480ல இருந்து 520க்குள்ள இருக்கலாம். எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 500ல இருந்து 515க்குள்ள இருப்பது உண்டான வாய்ப்புகள் உண்டு.
எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து 425லேருந்து 435 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 360லேருந்து 370க்குள்ள இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்டி கேட்டகரி 330லேருந்து 350க்குள்ள. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் லிமிட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பா இதுக்குள்ள குறைந்து வரும். இன்னுமே வந்து நான் 550லேருந்து அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இது இன்னுமே கீழயும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்றது நீங்க தெரிஞ்சு இது ஒன்லி ஃபார் கவர்ன்மென்ட் காலேஜஸ். இது வந்து சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. 2024லாம் வந்து இப்ப நான் சொல்லியிருக்கிறத விட கிட்டத்தட்ட 70 மார்க், 80 மார்க் அதிகமா இருந்தது 2024ல. இப்ப சொல்ற ரேஞ்ச் 2022ல எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே குறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஓசி கேட்டகரிக்கு 480லேருந்து 530 வரைக்கும் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 530 வரைக்கும். பிசி கேட்டகரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 470லேருந்து 485 ரேஞ்சுக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்புகள். பிசிஎம் கேட்டகரி 465லேருந்து 475 ஒரு 10 மார்க்குள்ள அந்த வித்தியாசங்கள் இருக்கலாம். எம்பிசி கேட்டகரி 480லேருந்து 470லேருந்து 485 ரேஞ்சுக்குள்ள 480க்குள்ள இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 350 டு 370, எஸ்சிஏ வந்து 330 டு 350, எஸ்டி கேட்டகரி 310லேருந்து 325க்குள்ள இருக்கும். அது 320 கூட இருக்கலாம். 325ன்றது நான் கொஞ்சம் அதிகமா தான் சொல்றேன். அப்போ போன வருஷம்லாம் எஸ்சி கேட்டகரில, எஸ்டி கேட்டகரிலாம் 450 தான் மினிமமே ஆரம்பிச்சது. 450லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்க 330, 310 அந்த ரேஞ்சுக்கே நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து இந்த வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100லேருந்து 150 மதிப்பெண்ணுக்கு மேல குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், ஃபர்ஸ்ட் சொன்னது கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இப்ப நான் சொன்னது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் 7.5% இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்ப நான் பார்க்குற மாரி இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தேவைப்பட்டதுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல 7.5 நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு வரும் அப்படின்றது. ஏன்னா நமக்கு வந்த இப்ப லேட்டஸ்ட்டா வந்த டீட்டெயில வச்சு நான் உங்களுக்கு அத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுல ஒரு விஷயம் பாருங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல எல்லாரும் சேருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா சேர மாட்டாங்க. ஸோ இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் வந்து அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 500 மார்க் எடுக்கிறாரு. 550 எடுத்திருக்கிறாருன்னா, 550லே வந்து 550, 551, 552ன்னு அந்த வரிசையிலே நியர்பைலே நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ 350, 500 அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறாருன்னா, அடுத்த கட் ஆஃப் எங்க போகும்னா 570 போகலாம். 20 பேருக்கு மேல தாண்டி வரும். அல்லது 20 பேர் குறைஞ்சு வரும். ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறது காரணம் என்னன்னா, எல்லாருமே அங்க சேர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஃபீஸ் வந்து வருடத்திற்கு 7லிருந்து 8 லட்ச ரூபாய்க்கு மேல கண்டிப்பா வரும். டியூஷன் ஃபீஸ் 4,50 லட்ச ரூவா ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், உங்களுடைய மத்த இதர செலவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லிருந்து 8, 8,50 லட்ச ரூவா வருடத்திற்கு வரும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. சரிங்களா? கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா பிரச்சனை கிடையாது. அதிகபட்சம் 1 லட்ச ரூவா அதிகபட்சம் நான் சொல்றது. ஏன்னா அங்க ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18,000 18,560 வரும். அதுக்கப்புறம் மற்ற செலவுலாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூவாய்க்குள்ள தான் கண்டிப்பா வரும். கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. அதனால அதுக்கு தான் பிரெஃபரன்ஸ் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இத பார்த்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. சார் ரிசல்ட் எப்போ வரும்? நமக்கு தெரியாது. ஸோ கேஸஸ் எல்லாம் முடியணும். அது முடிஞ்சு அவங்க ஜூன் மாசம் தான் அடுத்த ஹியரிங் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்த ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஸோ தெரிஞ்ச உடனே அப்டேட் உங்களுக்கு இமிடியேட்டா நான் குடுக்குறேன். நம்ம சேனல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.